என்னோட ஸ்டைலில் ஐஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஐஸ் பிரியாணினா வேறு எதுவும் இல்லை, நம்ம ஊர் பழைய சாதம். ஈவினிங் செஞ்ச ரைஸ்லாம் மிச்சம் இருக்கிறதுல ஓவர் நைட் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியோட மிக்சர் ஜாரில் ரைஸையும் சேர்த்துட்டு 7 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டி தயிர், தேவையான அளவு உப்பு போட்டு பல்ஸில் 2-3 தடவை அடிச்சிங்கன்னா டேஸ்டியான ஐஸ் பிரியாணி ரெடி. இதை நீங்கள் டம்ளரில் ஊற்றி அப்படியே குடிச்சிக்கலாம். இதிலே ஊறுகாய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் லெமன் ஊறுகாய் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட ஏதாவது கிழங்கு மசியல் இல்லை சுண்டை வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், ஆனியன் வடகம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சின்ன வெங்காயத்தில் இருக்க காரமே போதுமானது. ஆனால் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸுக்கு சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. என்னோட ரெசிபீஸும் குக்கிங் மெத்தடும் பிடிச்சிருந்துச்சுன்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இதை காலையில் சாப்பிட்றது இல்லை குடிக்கிறதுனால நம்ம எனர்ஜி ரொம்ப நல்லா பூஸ்ட் ஆகும், இம்யூனிட்டியும் நல்லா டெவலப் ஆகும், கட் ஹெல்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதை வாரத்துக்கு ஒரு முறைனாச்சும் செஞ்சு பாருங்கள். ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க.